அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்க வேண்டும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண வேண்டும், அதை பற்றி முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ முதல்ல ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ், பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது டிஎன்பிஎஸ்சிக்காகவே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 12 மணி நேரம் டு 10 மணி நேரம் சாலிடாக அவர்களுக்கு நேரம் கிடைக்கும். அதேபோல் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போய்கொண்டே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு 4 மணி நேரம் கிடைப்பதே ஒரு மிக அரிதான ஒரு விஷயந்தான். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ குடும்ப சுமைகளை தாங்கி கொண்டு பல்வேறு வேலைகளை பார்த்து கொண்டு ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஒரு 4 to 6 மணி நேரம் கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு அரிதான விஷயந்தான். வேலைக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல் டைமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே படிக்கின்ற நேரம் வெவ்வேறு நேரமாக இருக்கும். அதே போல் இவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளை தாண்டி தான் வருவார்கள். ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள், ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அவர்கள் அனைவரும் செல்கின்ற பாதை, ஒரே எக்ஸாம். ஸோ குரூப் 4 தேர்வு அப்படின்னா இவங்க எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம் தான் படிக்க போகிறாங்க. எல்லாருமே ஸ்கூல் புக்கை தான் படிக்க போகிறாங்க. எல்லாருமே அவுட் சோர்ஸ் தான் படிக்க போகிறாங்க. எல்லாருமே டெஸ்ட்டு தான் போட போகிறாங்க. ஸோ பல்வேறு காரணங்கள், சூழ்நிலைகள் வெளியில் இருந்தாலும் ஆனால் செல்கின்ற பாதை ஒரே பாதை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த 12 மணி நேரம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 4-5 மணி நேரம் படிக்கின்ற ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை நீங்கள் ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ காம்படிஷனே இருக்குது. ஸோ 12 மணி நேரம் அவங்க படிக்கிறாங்களே, நம்மளும் அவர்களை விட அதிக நேரம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் எப்போவுமே இருக்கணும். ஸோ இப்போ 12 மணி நேரம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு நேரம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் நேரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய படிக்கின்ற அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது குறையும். ஸோ நேரம் குறைவாக கிடைப்பவர்களை விட நேரம் அதிகமாக கிடைப்பவர்கள் குறைவான மதிப்பெண்கள் தான் எடுப்பார்கள். ஏன் சார் அப்படின்னா, அவங்க 12 மணி நேரம் இருக்குது, 10 மணி நேரம் இருக்குது அப்படின்னு ஒரு லேசினஸாக இருப்பாங்க. ஸோ படிக்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மனம் இல்லாத மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ அவங்க எப்போவுமே காலையில் 2 மணி நேரம் தமிழ் அப்படிங்கிறது படிக்கலாம். இல்லைனா மேக்ஸ் கூட காலையில் நேரம் பார்க்கலாம். அவர்களுக்கு இது ஏதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸு, தமிழ் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 4-5 மணி வரையும் ஜிஎஸ் ஃபுல்லாகவே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கலந்து படிக்கலாம். 2 மணி நேரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். இப்போ நைட்டு தமிழ் இல்லைனா மேக்ஸ் இந்த மாதிரி அவங்க பார்க்கலாம். சரிங்களா? அவர்கள் எப்போதும் அவங்க ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 6 மணி நேரம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்படின்னா, அவங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 மணி நேரம் ஒதுக்குறாங்க. ஆனால் நம்மளால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மணி நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ காலையில் ஒரு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா அது தமிழ் அல்லது மேக்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்ரி டே மார்னிங் அண்ட் நைட் ஸோ மேக்ஸ் ஆர் தமிழ். ஸோ இதற்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ் படிக்கிறீங்க படிக்கல, அதை தாண்டி தமிழும் மேக்ஸும் ஒரு நாள் கூட நீங்கள் படிக்காமல் இருந்துடவே கூடாது. இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க். ஸோ காலையில் நைட்டு எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தமிழ் மேக்ஸ். ஸோ அது உங்களுடைய கன்வென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு காலையில் தமிழ் படிக்கணும்னு தோணுச்சுன்னா படிங்க, நைட்டு மேக்ஸ் படிக்கணும்னு தோணுச்சுன்னா மேக்ஸ் பாருங்கள். இல்லை சார் எனக்கு காலையில் மேக்ஸ் வரும், நைட்டு நான் தமிழ் படிச்சுக்கிறேன்னா ஓகே, உங்களுடைய யுவர் விஷ் தான். ஸோ மதியம் எப்படியா இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தூங்குகிற டைமில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. அந்த ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, பாலிட்டி படிக்க ட்ரை பண்ணுங்கள். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஸோ இது 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 மாதத்துக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது 2 வச்சுக்கோங்க. அடுத்த 2 மாதம் நம்ம பார்த்திங்கன்னா யூனிட் 8, 9 இல்லைனா ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி. ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் 2 சப்ஜெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது ஒர்க் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சார் படிக்கிறீங்கன்னா, எவ்ரிடே மார்னிங் நைட் உங்களுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர், தமிழ் அண்ட் மேக்ஸ் எவ்ரிடே நீங்கள் அந்த ஷெடியூலில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒர்க்கு போயிட்டுருக்கேன் சார், மதிய டைம் எனக்கு 1 மணி நேரம் ஃப்ரீ கிடைக்குதுன்னா, ஸோ உங்கள் கம்பெனிலையோ ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஃபோன் அலோடு அப்படின்னா ஹெட்செட் எடுத்துகிட்டு போயிட்டு ஜிஎஸ் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். யூடியூப்பில் ஏதாவது ஒரு ஜிஎஸ் வீடியோவை ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கனாலும் 6 மாதத்தில் 6 ஜிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். எவ்ரிடே தமிழ் மேக்ஸ் உங்கள் ஷெடியூலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் அவங்க அந்த 12 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி காம்படிட் கொடுத்து நீங்களும் முன்னாடி வந்துடலாம்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாராலையும் ஷெடியூல் போட்டு படிக்க முடியும். உங்களுடைய நேரத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு படிங்க. நான் வெறும் வழிகாட்டி தான். ஏன்னால் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் உங்களுடைய டைம் ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வீனியன்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு படிங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ சூழ்நிலைகள் இவ்வளோ காரணங்களையும் தாண்டி நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ நீங்கள் படிக்கிற இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே படிக்கிறேன்னு சொல்கிறதே ஒரு மிக அபூர்வமான ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், ஸோ இந்த மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் தரப்போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.